ஒமான் பற்றி தெரிஞ்சுக்கலாமா? வாங்க நான் சொல்கிறேன். இங்கே ஒமானில் எப்படின்னா, மற்ற அரப் கண்ட்ரிஸ் வந்து இப்போது கரண்ட்டாக அவங்களோட பில்டிங்ஸ் பில்ட் பண்ணுறது, லைட்ஸ் அண்ட் ஃபவுண்டெயின்ஸு அதை பில்ட் பண்ணுற நேரத்தில் ஒமான் தான் இன்னுமே அவங்களோட பழைய கலாச்சாரத்தை இன்னும் ஃபாலோ பண்ணிகிட்ருக்காங்க. இன்னமும் ஓல்டு ஸ்ட்ரீட்ஸு, அந்த ஓல்டு மார்க்கெட்ஸ்லாம் இன்னமுமே இருக்குங்க. அதே மாதிரி நான் இங்கே வந்த புதுசில் ஒரு ஸ்லோகன் ஒன்று பார்த்தேன். லைக் அரப் கண்ட்ரியோட பார்ட்டி வீடு எதுன்னு சொன்னாலே அது ஒமான்னு சொல்லுவாங்களாம். நல்லா இருக்குல்ல? அது எதனால் சொல்கிறாங்கன்னா, பழைய கலாச்சாரத்தை, அந்த பாரம்பரியத்தை இன்னுமே அவங்க ஃபாலோ பண்ணுறனால அந்த மாதிரி சொல்கிறாங்களாம். எக்ஸாம்பிள் என்னென்னா, இப்போ நீங்கள் யார் ஒமானிஸ் வீட்டுக்கு போனாலுமே ஒரு காஃபியும் பேரிச்சம்பழம் கண்டிப்பாக கொடுப்பாங்களாம். அந்த பழைய காலத்துலேருந்து அப்படியே ஃபாலோ பண்ணிகிட்டு இருக்காங்க. அதே மாதிரி 1970ஸ்க்கு முன்னாடிலாம் இங்கே ஒரு ஹோட்டல் கூட இல்லையாங்க. 1970ஸ்க்கு அப்புறம் தான் இவங்க டெவலப் பண்ணி இப்போ 200+ ஹோட்டல்ஸ் இருக்குது. இவங்க வந்து அந்த மன்னர் வந்து ஹப்பூஸ் பின் சையத் அவர் வந்ததுக்கு அப்புறம் தான் ரொம்ப கஷ்டப்பட்டு டெவலப் பண்ணி இப்போ டாப் 3ல் இருக்காங்க. கரன்சி கன்வர்ஷனில் இந்தியா ஐஎன்ஆரோட கம்பேர் பண்ணி பார்த்தீங்கன்னா டாப் 3ல் இருக்காங்க. வெல் டெவலப்டு இப்போது ஒமான் இருக்குங்க. இதே மாதிரி யூஸ்ஃபுல்லான ஒமான் பற்றி தெரிஞ்சுக்கணுன்னா மறக்காமல் என்னை ஃபாலோ பண்ணிக்கோங்க. மோர் வீடியோஸ் கம்மிங்.